வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியிலே தாய்நாட்டிலே நீங்கள் பார்ப்பதற்கு இயங்குகின்ற அல்லது கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயத்தை காட்சிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஏனைய சில பகுதிகளிலே இதற்கு முன்பதாக உங்களுக்கு வலிவடக்கு பிரதேசத்தினுடைய அண்மையிலே விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சில பகுதிகளை காட்சிப்படுத்தி இருந்தோம். விக்னேஸ்வரா வீதி, அந்த விக்னேஸ்வரா வீதி சாந்தை சந்தி பகுதியிலே இருந்து ஆரம்பித்து ஆவளை சந்தி பகுதியை நோக்கி வருவதாக உங்களுக்கு ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். அந்த வகையிலே அந்த வீதி வந்து அடையக்கூடிய ஆவளை சந்தி பகுதியிலே தான் நாங்கள் இப்பொழுது வருகை தந்திருக்கின்றோம். இந்த பகுதியானது காங்கேசன்துறையிலே இருந்து பருத்தித்துறைக்கு செல்லக்கூடிய இந்த பிரதான வீதியிலே விக்னேஸ்வரா வீதி சந்திக்கின்ற இடமாக இந்த ஆவளை சந்தி பகுதி காணப்படுகிறது. இந்த பகுதியிலே இன்றைக்கு ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி காட்சிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய இந்த வீதி பகுதியில், இந்த சந்தி பகுதியிலே இருந்து நேர் எதிராக செல்லக்கூடிய ஊரணி மீனவர் படகு இறங்கு துறை பகுதிக்கு தான் நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். பழைய மீனவர்களுடைய இறங்கு துறையாக இருக்கக்கூடிய காங்கேசன்துறை இறங்கு துறையாக இருக்கட்டும் சரி, அல்லது வளம் தரக்கூடிய மயிலிட்டி இறங்கு துறையாக இருக்கட்டும் சரி, இன்றைக்கும் விடுவிக்கப்படாத நிலையிலே இந்த ஆவளை சந்தி பகுதியிலே இருந்து ஒரு 25 அடி அகலமான பாதையை அமைத்து இருபுறமும் முள்ளுக்கம்பி அமைத்திருக்கிறார்கள். 350 மீட்டர் நீளமான 50 மீட்டர் அகலமான கடற்கரை பிரதேசத்தை சில கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் தங்களுடைய தொழிலை செய்வதற்காக இன்றைக்கு இராணுவத்தினர் அவர்களிடத்திலே கையளித்திருக்கிறார்கள். போதிய வசதிகள் இல்லாவிட்டாலும் கூட மிக சொற்ப அளவான மீனவர்களே தங்களுடைய தொழிலை மேற்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியிலே இருந்துதான் எங்களுடைய இன்றைய நிகழ்ச்சி விரிய இருக்கின்றது. எனக்கு பின்புறமாக கூட இந்த பிரதேசத்திற்கு ஒரு காலத்திலே நன்னீரை வழங்குவதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நீர்த்தாங்கிகள் கூட காணப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த நீர்த்தாங்கி பிரதேசம் கூட இந்த ஆவளை சந்தி பகுதியினுடைய மிக முக்கியமான ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்றைக்கு இந்த ஊரணி இறங்குதுறை பகுதியிலே என்னென்ன நிலைமைகள் இருக்கின்றது என்பது குறித்தான நிகழ்ச்சியினுடைய பகுதிகளை நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். வாருங்கள், தொடர்ந்தும் நிகழ்ச்சியினூடாக பயணிக்கலாம். நேர்களே, நாங்கள் இப்பொழுது காங்கேசன்துறை பகுதிக்கு அண்மையிலே இருக்கக்கூடிய ஊரணி துறைமுக பகுதியிலே இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். இங்கே ஏராளமான மீனவர்கள் தங்களுடைய தொழிலிலே ஈடுபட்டிருப்பதை கூட பார்க்க முடிகிறது. எங்களோட திருவாளர் பிரபு அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரோடு கதைத்து பார்க்கலாம். வணக்கம் அண்ணா, உங்களுடைய பழைய கால நிலைமைகள் இந்த மண்ணோடு எப்படி இருந்தது என்பது பற்றி எங்களுக்கு. வணக்கம், என் பேர் உதயசூரியன் சுதர்ஷன், என்ன பிரபுன்னு சொல்லுவாங்க. நான் தையட்டி அன்னவிளாங்கனி கடத்தொழிலாளர் கிராமிய அமைப்பின் பொருளாளர். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், 90ஆம் ஆண்டுக்கு முன்னாடி இந்த இடத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் இப்போ 100க்கு 70% மக்கள் கடத்தொழிலை தான் நம்பி இருந்தார்கள். அப்போ நம்பி இருக்க அவைக்கு இந்த இதில் தொழில் செய்கிற எல்லாம் ஒரு சாத்தியமான விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் 90ஆம் ஆண்டு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த இடத்துலேருந்து யுத்தத்தால் இடம்பெயர்ந்து போய் வேறு இடங்களில் இருந்ததால் நிலம்பூர் நிலையங்களில் அங்கே தங்கி இருக்க எங்களுக்கு கடத்தொழில் செய்கிறதுக்கு சரியான வசதி இல்லை. என்னென்னு சொன்னால் யுத்தம் நடந்த காலத்தில் கடலுக்கு போனால் எங்களுக்கு உயிர் ஆபத்துகள், உயிரிழப்புகள் எல்லாம் அப்படி நிறைய நடந்ததால்
நாங்கள் வந்து கடல் பிரதேசத்தை விட கிட்டத்தட்ட 25-30 கிலோமீட்டருக்கு அங்கால இருந்ததால் எங்களுக்கு அந்த தொழில் வசதியை செய்யலாம் இருந்தது. இப்போ வந்து அண்மையில் வந்து பொங்கலுக்கு வந்து இப்போ எங்களோட நிலம்பூர் நிலையத்தை சேர்ந்த மக்களுக்குன்னு சொல்லி புதுசாக வந்து மேஜர் ஜெனரல் மகேஷ் சேனநாயக்கா அவர்களால் வந்து இந்த துறைமுகத்தை 325 மீட்டர் துறைமுகத்தை வந்து எங்களோட நிலம்பூர் நிலையத்தை சேர்ந்த மக்களுக்காக தந்திருக்கிறார்கள். அதில் வந்து நிலம்பூர் நிலையத்தோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லிணக்கப்புறம் மக்களும் வந்து இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் கிட்டத்தட்ட வந்து 8 கிராமத்தை உள்ளடக்கி வந்து தையிட்டி அன்னை வேளாங்கண்ணி கடத்தொழிலாளர் கிராமிய அமைப்புன்னு சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கி இன்றைக்கி இதென்று ஒன்று இருக்கிறோம். இப்போ தற்காலிகமாக எங்களுக்கு வந்து இது வந்து கல்லுள்ள இடமண்டபடியாக வந்து இராணுவம் வந்து இந்த ஓடு பாதை உண்டு அவையின் சிலவிலே அடித்து தந்தவர்கள். இப்போ அரசாங்கத்திலிருந்து 46 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இந்த 325 மீட்டர் நீளத்துக்குள்ள துறைமுகத்தை வந்து தாங்கள் வந்து அடித்து புனரமைப்பு செய்து அதை வந்து ஒரு காபராக்கி எங்களுக்கு மீன்பிடி செய்கிறதுக்கு தாரன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 90ஆம் ஆண்டுக்கு முன்னால் அநேகமாக வந்து எல்லாருமே வந்து கடத்தொழில் பிரதேசத்தை நம்பி இருந்தார்கள்லாம். இப்போ வந்து இந்த இடத்தை விடுபட்டதால் அவை வந்து மேலுமே வந்து உண்மையாகவே வந்து சந்தோஷப்படுறாங்க. ஏன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கரையில் வந்து ஒரு 7 கட்டுமரம் வச்சு தொழில் செய்கிறார்கள் எங்களோட மீனவர்கள். அதே போல் 3 போட் வந்து இப்போ ரங்கி இருக்குது தொழில் செய்கிறதுக்கு. இதில் இருக்கிறது வந்து இப்போ ஒரு 100க்கு ஒரு 2 விதமான மீனவர்கள் இதில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட வந்து நீங்கள் ஒரு 2 மாதம் கழித்து வந்து பார்த்தா இது வந்து உண்மையாகவே வந்து புதுத்துறை இல்லை பழைய துறை தானன்றது வந்து உங்களுக்கு புரியக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட வந்து நாங்கள் சந்தோஷப்படுறோம். என்ன காரணம்னு சொன்னால் இராணுவம் எங்களுக்கு வந்து இந்த இடத்தை தரையிக்க இது வந்து கல்லாக இருந்தது. இப்போ வந்து இந்த கல்லுக்கு மத்தியில் விட எங்களோட மக்கள் வந்து வாழ்வாதார உதவியை வந்து மேம்படுத்துறதுக்காக வந்து கட்டுமரத்திலிருந்து ஆரம்பித்து இப்போ போட் இன்ஜின் எல்லாம் வச்சு தொழிற்சிற அளவுக்கு இருக்க நாங்கள் வந்து 27 வருஷமாக இடம்பெயர்ந்து நிலம்பூர் நிலையத்தில் இருந்த நாங்கள் இப்போவும் நிலம்பூர் நிலையத்தில் இருக்கிறோம். அரைவாசியிடம் விடுபட்டுருக்கு, அரைவாசியிடம் இன்னும் விடுபடாமல் இருக்குது. அந்த இடத்தையும் தாராமன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இப்போ தற்சமயம் வந்து எங்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் வந்து என்னத்தை எதிர்பார்க்குறோம்னு சொன்னால் எங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிறதா இருந்தால் எங்களுக்கு வந்து உதவி செய்கிற அமைப்புகள் வந்து வெகு விரைவாக வந்து எங்களோட தொடர்பு என்னென்னா எங்களுக்கு ஆரட்ட போகிறது எவ்வளோ போகிறோன்னு தெரியாது. ஏன்னா நாங்கள் நிலம்பூர் நிலையத்தில் இருந்தால் அப்போ அவை வந்து இந்த துறைக்கு வந்து அந்த துறையை பார்த்து உதவி செய்தால் நாங்கள் அந்த உதவியை வரவேற்போம். அண்மையில் கூட சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் இங்கே வந்து சென்றிருந்தேன். எங்களோட நிலைமையை கேட்டு விசாரித்து சென்றிருக்கிறார். அதே போல் நாங்கள் யார் வந்தாலும் எங்களோட துறை சம்பந்தமாக எங்களோட வாழ்வாதாரம் சம்பந்தமாக கட்டுமரமோ போட்டோ இன்ஜினோ வலையோ அதில் வந்து எதிர்பார்க்குறோம். ஆனால் உண்மையாகவே வந்து நாங்கள் வந்து சந்தோஷப்படுறோம். காரணம்னு சொன்னால் 27 வருஷம் நிலம்பூர் நிலையம் ஒரு அகதிகளாக வந்து வாழ்க்கப்பட்ட காரணம் வந்து இந்த நாட்டில் சூழ்நிலை. இப்போ வந்து எங்களுக்கு வந்து இந்த கடத்தொழில் தெரிஞ்சதால் இன்றைக்கி நீங்கள் ஒரு உதவியை யாராவது உதவி செய்ய முன் வந்தால் எங்களோட தையடி கடத்தொழிலாளர் சங்கம் இருக்குது. அதின் தலைவர் இருக்கார் பிரான்சிஸ் இதிராசா, செயலாளர் இருக்கார் சிறில் அண்டனி குயின், நான் பொருளாளர். மற்றது எங்களை விட மேலதிகம் வந்து 11 நிர்வாக உறுப்பினர்கள் இருக்கார்கள். அவைகளோட தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த உதவியை வந்து செய்கிறதுக்கு வந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். துறைமுகத்திலே இப்போது இருக்கக்கூடிய மீனவ தொழிலாளர்களுடைய நிலைமை குறித்து மீனவ தொழிலாளர் சங்கத்தினுடைய பொருளாளர் திருவாளர் பிரபு அவர்களுடைய வாயினாலே கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். இப்பொழுது இந்த பிரதேசத்தினுடைய சொந்தமான ஒரு மகனாக இருக்கக்கூடிய இந்த பிரதேசத்திலே பழைய வாழ்க்கை முறைகளை கட்டியெழுப்பியவராக இருக்கக்கூடிய திருவாளர் சுந்தர் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரோடு கதைத்து பார்ப்போம். வணக்கம் அண்ணா, இந்த பிரதேசத்தினுடைய பழைய கால நிலைமைகள் எப்படி இருந்தது? என்னுடைய பேர் வந்து சுந்தர். நாங்கள் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து பலதரப்பட்ட நிலமுறை நிலையங்கள்லேயும் பலதரப்பட்ட இடங்கள்லேயும் வாழ்ந்து வந்தோம். இப்போ தற்பொழுது நான் வந்து புதிதாக அமைக்கப்பட்ட நல்லிணக்க கிராமத்தில் இருக்கிறேன். அங்கே நான் தலைவராக இருக்கிறேன். முதல் கருத்து தெரிவிக்கணும் என்னென்றால், நாங்கள் எங்களோட சொந்த இடம் வந்து மயிலட்டி. காணி இல்லாத மக்களுக்கு அங்கே காணி வழங்கும் பொழுது அங்கே பொறுப்பாக ஒரு ஆள் அங்கே முன்னென்றால் தான் அதன் செயல்பாடு தொடரும்ன்றதால் நான் அங்கே முன்னென்று நாங்கள் அங்கே 133 குடும்பம் அங்கே குடியேறி இருக்கிறோம். இருந்தாலும் எங்களோட சொந்த இடத்தை விட்டு வேறு இடங்களில் இருக்கிறதால எனக்கு பெரிய மன கஷ்டம்தான். நாங்கள் 90ஆம் ஆண்டுக்கு முற்பகுதிகளில் வந்து மயிலட்டி காவர்ன்றது வந்து இலங்கையில் வந்து 2வது துறைமுகம். அப்போ 28 வருட காலமாக அது வந்து பாதிப்படைஞ்ச நிலையில் இருக்கிறதால அங்கே வாழ்ந்த மக்கள் அந்த தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்போ வேறு இடங்களில் தொழில் செய்து கொண்டிருக்கிறோம்.
ஆனால் இருந்தபோதும் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள அந்த பகுதியில் வந்து தனியார் நிறுவனங்கள வேலை திட்டங்கள்லாம் முழுமையாக நடந்து கொண்டிருக்கு. தனியார் எங்கிருந்தோ தனியார் எல்லாம் அந்த தங்களோட வசதிகளை பெருக்கும் பொழுது அங்கு வாழ்ந்த மக்கள் பெரிய கஷ்ட நிலைமையில் இருக்கணும். ஆனால் என்ன இடங்கள் விடுபட்டாலும் மைனட்டியை பொறுத்தளவில் மைனட்டி துறைமுகம் முழுமையாக விடுபட்டால் தான் 100% வாழ்வாதாரம் கிடைக்கும்ன்றது ஒரு முக்கியமான கருத்து. ஏன்னா இலங்கையில் வந்து 2வது துறைமுகம் மைனட்டி துறைமுகம். 90ஆம் ஆண்டுக்கு முற்பகுதிகளில் வந்து கூடுதலான ஏற்றுமதி, மீன் ஏற்றுமதி, கருவாட்டு ஏற்றுமதி எல்லாம் மைனட்டி துறைமுகத்தில் இருந்தான் கூடுதலாக கொழும்பு மார்க்கெட்டுக்கு போகிறது. நாங்கள் சிறு வயசில் நீண்ட நேரமாக இருந்து பார்ப்போம். என்னென்னா காலமையில் மீன் ஐஸ் அடிக்கு கொண்டு போவார்கள். பிறகு பின்னேரங்களில் நிறைய கருவாடுகளை ஏற்றி கொண்டு போய் அங்கே நிறைய முன்னேற்றங்கள் இருந்தது. நாங்கள் 90ஆம் ஆண்டுக்கு முதல் எங்களோட பகுதிகளில் பார்க்க போனால் கடையும் நல்ல கல்வீடுகளும் நல்ல வசதியோடு வாழ்ந்தவர்கள் இப்போ இடம்பெயர்ந்திருக்கிறதால சரியான வாழ்வாதாரம் இல்லாமல் தோட்ட வேலைக்கும் மேசன் வேலைக்கும் போய் இந்த நல்லாட்சி வந்த பிறகு 150% இடங்கள் விடுவிச்சாலும் அதுக்கு நாங்கள் முழுமையான நன்றி கடனோடு இருக்கிறோம். என்ன காரணம் என்று கேட்டால் நிறைய ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்ட போதும் எங்களோட இடங்கள் வந்து சிறிய அளவு கூட விடுபடையில்லை. ஆனால் இப்போ வந்திருந்த யாழ் மாவட்ட கட்டளை தளபதி வந்து சரியான ஒரு தீர்வை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜனாதிபதியோடு சேர்ந்து. இதே போன்று இனி வரும் காலங்களில் இப்போ வார மாதமும் ஊரணி பகுதிகள் விடுவர்றது என்று சொல்லி கடலோர பகுதிகள் விட்டால் காணாத எங்களுக்கு எங்களோட இடங்கள் கோயில் இருக்கிற வளங்கள் எல்லாம் விடுபடணும் என்று மக்களின் அபிலாஷை தீர்க்கும் விதமாக வார மாதமும் இடங்கள் கொடுக்குறோம் என்று சொல்லி இருக்கிறோம். மயிலட்டி சந்திக்கு அருகாமையில் தான் கலைமகள் மகா வித்தியாலயம் என்று சொல்லி 90ஆம் ஆண்டு காலப்பகுதிகளிலே 1300 மாணவருக்கு மேலே அதில் கல்வியேற்றார்கள். அந்த இடத்தையும் வந்து இடங்கள் விடுவிக்கும் பொழுது அந்த பள்ளிக்கூடத்தையும் எங்களோட மக்களின் பாவனைக்கு முழுமையாக கொடுத்தா இந்த நலமுறை நிலையங்களிலேயும் இடம்பெயர்ந்து வெளி இடங்கள்லேயும் இருக்கிற மக்கள் தங்களோட வாழ்வாதாரத்தை 100% பெருக்கி கொண்டு 28 வருட கால இடைவெளிக்கு பிறகு தங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தி தங்களோட பிள்ளைகள் ஒரு நல்ல நிலைமையில் கல்வி ஏற்று ஒரு உயர்வான நிலைக்கு கொண்டு வர முடியும் என்றதையும் கூறிக்கொண்டு மயிலட்டி என்றது வந்து ஒரு பெரிய ஒரு பேரியளவான ஒரு துறைமுகமும் பெரிய ஒரு ஊரும் நிறைய 4-5 GS பிரிவை உள்ளடக்கினதான் மயிலட்டி கிராமம். வலிவடக்கில் வந்து ஒரு பெரிய கிராமம் தான் மயிலட்டி. அந்த மயிலட்டி முக்கியத்துவம் வாய்ந்தது. அது அங்கே வந்து வாழ்ந்த மக்களுக்கு தான் அதுன்ற உண்மையான நிலவரம் தெரியும். மற்றது ஊரணியில் வந்து அந்தோனியார் கோயில் 60-70 அடி நீளத்தில் இருந்த பாரம்பரியமான கோயில். அதுவும் இப்போ தற்சமயம் அந்த கட்டிடங்கள் இல்லை. அது இப்போ சிறிய அளவு தொடக்கி இருக்கணும். அதுக்கு முழுமையான ஆதரவு கொடுத்து அந்த கோயில் வளையம் எங்களுக்கு உடனடியாக புனரமைச்சு தரத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி கேட்டுக்கொண்டு நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கக்கூடிய ஊரணி மீனவர் இறங்குதுறை படகு துறைமுகத்தினுடைய நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு கீழாகத்தான் நான் இப்போ கடைக்கு அருகே தான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு பெரிய அரச மரத்துக்கு கீழே இந்த கடைகளை அமைத்திருக்கின்றார்கள். இந்த பிரதேசத்தில், அதாவது இந்த ஆவளை சந்தி பிரதேசத்திலே இருந்து ஒரு 200 மீட்டர் தொலைவிலே வரையும் தான் எங்களால் பயணம் செய்ய முடியும். அதற்கு அப்பாலே இராணுவத்தினருடைய உயர் பாதுகாப்பு வலயம் இருப்பதனாலே அதற்குள்ளே செல்ல முடியாது உள்ளது. இந்த வீதியினாலே கூட பருத்தித்துறையை நோக்கி பருத்தித்துறை பகுதிகளை கூட சென்றடைய முடியும் என்று சொல்லுகின்றார்கள். எனவே நேயர்களே, எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியிலே நீங்கள் இந்த மயிலிட்டி அல்லது இந்த தையிட்டி பகுதியிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு துறைமுகமாக இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்க்கையை கொண்டடத்தக்கூடிய ஊரணி பகுதியை பற்றிய ஒரு விரிவான காட்சி படிமங்களூடாக கண்டு தரிசித்திருப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இந்த கடை பகுதி கூட எனக்கு பக்கத்திலே கூட ஒரு உணவு கடை ஒன்று இருக்கிறது. சிற்றுண்டிகளை கூட மிக அழகாக விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் இங்கே இருக்கின்ற போது கூட நல்ல வாசனை எங்களுடைய மூக்கை துளைக்க
இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே தான் சென்று பார்க்க போகின்றோம். எனவே இந்த இடத்திலே இருந்து நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் தினேஷ் சேகாம்பரம் மற்றும் சதீஷுடன் உங்கள் அன்பின் நண்பன் ஜீவா சஜீவன். வணக்கம் நேயர்களே. என்ன இருக்கு சாப்பிட? பொட்டி இருக்கு, புட்டு இருக்கு, மீன் கறி இருக்கு, ரோல்ஸ் இருக்கு. வேற என்ன கறி இருக்கு? மீன் கறி மட்டும்தான் இருக்கு. கனவா நண்டு நாள் அப்படின்னு இல்லை. அது இன்னும் முடிவடையல். நேற்று கனவாதான். நேற்று கனவா கறி. இன்னைக்கு மீன் கறி. மீன் கறி என்ன விலை போகுது? கறி 50 ரூபா தான் விற்கிறோம்.